எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சுத்தமாக வந்து மூமெண்ட்டே இல்லை. ஒன்லி ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து மூமெண்ட் ஆகி ஃபுல் டே வந்து இன்றைக்கி அப்படியே கன்சல்டேஷன்லேயே போயிடுச்சு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் இதிலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம நாளைக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் பையிங் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ பையிங் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து பையிங் சைடு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றுக்கு வந்து இங்கே வந்து பையர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி, ஸோ இந்த பையர்ஸை வந்து இவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஸோ கீழே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து மார்க்கெட் இன்றைக்கி என்ன சொன்னால் இந்த பையரை வந்து சேவ் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? ஸோ இந்த பையரை வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஓப்பன் ஆச்சுலேயே இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட்டில் வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் ரொம்ப தூரம் கீழே இறங்க வேண்டியிருக்கும். 48,500 வந்து கிராஸ் பண்ணி கீழே இறங்க வேண்டியிருக்கும். ஸோ பையர் வந்து சேஃப் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் மார்க்கெட் ஃபுல் டே கன்சல்டேஷன் போகுதுல, இவங்களோட ப்ரீமியம் வந்து நல்லாவே கரைஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணச்சில் என்ன ஆகும்னு சொன்னால் பையர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னு சொன்னால் இந்த இந்த ஏரியாவை உடச்சி மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர்றப்போ என்ன ஆகும்னு சொன்னால் செல்லர்ஸ், அதாவது ரேண்டம் செல்லர்ஸ் வந்து இங்கே வந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த செல்லர்ஸ் வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே கொஞ்சம் தூரம் வந்து இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ முடிஞ்ச நாளைக்கு என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 80 to 90% வந்து கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால் இந்த செல்லர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இந்த ரேஞ்சை உடச்சி மார்க்கெட் கீழே வரும்போது வந்த செல்லர்ஸ் எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னு சொன்னால் 49,000 நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ நான் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. ஆனால் இது நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ 49,000 வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன கேப் அப்பு, ஸோ இல்லைனா ஒரு ஃப்ளாட் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து பையிங் சைடுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது பையிங் சைடுக்கான ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை கேப் டவுன் ஆச்சு, சின்ன கேப் டவுன் ஒரு 50 பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே பெரிய கேப் டவுன் 48,500க்கு கீழே மார்க்கெட் வந்து 48,500 தாண்டி கீழே வந்து கேப் டவுன் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ வந்து மார்க்கெட் வந்து வொலடைல் காமிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அப்சைடு போகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ ஃபர்தராக அந்த சார்ட் எப்படி ஓப்பன் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட் 10 மினிட்ஸ்க்குள்ள மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் நிஃப்டி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இங்கேருந்து வந்து ஃபர்தராக டவுன் சைடு தான் வந்திருக்குது. ஆனாலும் பார்த்தோம்னு சொன்னால் 22,500ங்கிறத பிரேக் பண்ணாமல் ஸோ இங்கே நின்றுச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட்லேருந்து 22,500 பிரேக் பண்ணல. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நாளைக்கு என்னன்னு சொன்னால் இங்கேருந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பையிங் சைடு ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பையிங் சைடுக்கே வந்து ட்ரேடு எடுக்கலாம். ஆனால் கேப் டவுனாக ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பையிங் சைடு ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டருக்குள்ளே ஆகிய மார்க்கெட் வந்து சடனாக மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, ஆகிட்டு சடனாக ஒரே கேண்டலில் வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் பையிங் சைடில் என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கான ப்ரிடிக்ஷன். ஸோ அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் சென்செக்ஸ் வந்து சேம் பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்குது. வெறுமனே ஒரு 100 பாயிண்ட் தான், எந்த விதமான இதுவும் இல்லை. வெறுமனே ஒரு 100 பாயிண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து கேப் அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் அப் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பையிங் சைடு செட்டப் வச்சுக்கலாம். அதேமாதிரி ஃப்ளாட்டாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பையிங் சைடே நம்ம பண்ணிக்கலாம். அதாவது பையிங் சைடு ட்ரேட் எடுத்துக்கலாம். கேப் டவுன் வந்து சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரிஸ்கி. ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எப்படி போகும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்தராக நாளைக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறச்சதில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா? நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்மளோட சேனல் வந்து ஒரு